தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் நன்னாளாகும். அன்னை தன் தவ புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகருக்கு மிகவும் உகந்த நாட்களில் தைப்பூசமும் ஒன்றாகும். தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்போ அதே அளவிற்கு தைப்பூசமும் மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோவில்களுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வார்கள். காவடி எடுத்தல், அழகு குத்துதல் போன்றவை செய்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செய்வார்கள். பக்தர்கள் நேரடியாக செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும், நினைத்த காரியம் நிறைவேறும். தைப்பூச நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்து நெய்வேத்தியம் படைத்து விரதத்தினை தொடங்கலாம். பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதத்தை தொடங்கலாம். விரதத்தின் போது கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போற்றி படிப்பது மிகவும் நல்லது. தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறும்.